எல்லோருக்கும் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சாச்சு, பாலை அடுப்பில் வச்சாச்சு டீ போடுறதுக்கு. ஈக் முபாரக். எல்லாருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். டைம் 4:40. இன்றைக்கி ரம்ஜான்னால் இன்றைக்கி பிரியாணி ஒரு 4 கிலோ அளவுக்கு பிரியாணி ஆக்குறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, எலுமிச்சம்பழம், மாங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் செய்யலான்னு கேப்சிகம் வாங்கி வச்சுருக்கேன். அது இல்லாமல் சிக்கன் வறுவலும் செய்வேன். அடுத்து கறி 4 கிலோ கறி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, அப்புறம் பட்டை கிராம்பு பொடி, அதாவது பிரியாணிக்கு போடுற மசாலா பொடி. அடுத்து தயிர். இது ரைத்தாவுக்கு தேவையான தயிர். இது புளிச்ச தயிர். தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய், ஒரு மாங்காய் பத்தாது, அதனால் இன்னொரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எலும்பு வாங்க போயிருக்காங்க. கறிக்கடையெல்லாம் ரொம்ப ஏர்லியராகவே திறந்துரும். இன்றைக்கி கறி மட்டும் முதல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க, எலும்பு வாங்கிட்டு வர போயிருக்காங்க. எலும்பு சும்மா வாசத்துக்காக தான் போடுவேன். அடுத்து பீர்னி பாயசம் செய்யலாம், பீர்னி செய்யலாம் அப்படின்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரவா, நெய், இது பிரியாணிக்கும் சேர்த்தே வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, மில்க் மேடு 2 டப்பா. நான் 3 லிட்டர் பாலுக்காக 3 லிட்டர் பால், அதுக்காக ஜாமான் நிறைய வச்சுருக்கேன். இது சகரா பருப்பு, பாதாம் பருப்பு. பால் இப்போ இனிமேட்டு தான் வரும். 3 லிட்டர் பால். அப்புறம் சுகர் இல்லாத பால் கோவா, அதாவது இனிப்பு போடாமல் கோவா, அது பீர்னிக்காக வாங்கி வச்சுருக்கோம். அது ஒரு 1/2 கிலோ. டீ நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பாங் சொல்லிட்டாங்க. ஃபஜ்ரு தொழுதுட்டு வந்துடலாம் நம்ம. அடுத்து தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீளமாக நறுக்கி வச்சுருக்கணும். இதுக்கு தேவையான கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா வச்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம தயிரெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு வச்சா போதும், உப்பு போட்டு. அவ்வளோதான் தயிர் சட்னி. அடுத்து பீர்னி பண்ணுறதுக்காக 3 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அடுப்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தான் பால் குடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இனிமேல் பாலை உடச்சி ஊற்றி அடுப்பில் காய போடலாம். பாலை ஊற்றிக்கலாம். அடுத்து 1 லிட்டர், மொத்தம் 3 லிட்டர் பால். 20 பேர் சாப்பிட்றணுங்கிறப்ப அதுக்கு தேவையானது தேவை. இன்னொரு லிட்டர், மொத்தம் 3 லிட்டர். பீர்னிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாலில். ஏன்னா பீர்னி ரவா போட்டு வேகும்போது ரொம்ப திக்காக கொல கொலன்னு ஆகிடும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் பாலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பால் நல்லா பொங்கி வருது. இன்னும் நல்லா கொதி வரணும். இந்த இதில் இன்னொரு அடுப்பில் நம்ம சிக்கன் வறுவலுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் தாளிக்கிறதுக்கு எல்லாமே அரைச்சிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், மிளகு, சோம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா, இந்த மசாலா. இது 1.5 கிலோ சிக்கன். இதில் தக்காளி போட்டுக்கலாம். 1.5 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனு. அதே மாதிரி மிளகாத்தூளும் அதே ஸ்பூனில் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கலாம். இப்போ கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்ல மசாலா எல்லாமே கறியில் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றலாம். மசாலா கோட்டானோன்னே கோட்டாயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேவுறதுக்கு உண்டான தண்ணி. ஏன்னா கிரேவிங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கறி வெந்து வரட்டும்.
பீர்னிக்கு தேவையான பாதாம் பருப்பு சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீர்னிக்கு ரவா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரவா நெய் போட்டு வறுத்து போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக தான் வறுத்து போடலாம். வறுக்காமையும் போடலாம். நான் வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும்ட்டு போடுறேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ரவா. இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கருப்பாகக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கணும் ரவா. வாசம் மட்டும்தான் லைட்டாக வரணும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்ல வாசம் வருது, கலர் மாறலை. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது பாலில் கொட்டிடணும். ரவாவை போடலாம். பாலை சிம்மில் வச்சு போடுங்க, இல்லைன்னா பிடிக்கும். நல்லா கிளறிடுங்க. ஆனால் இனிமேட்டு தான் இதை பாலை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரவா போட்டனால பிடிக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சி போயிடும். இப்போ அரைக்கிறதுக்கு இதை பாருங்கள், பாதாம் பருப்பு பீல் நல்லா உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதே அளவு முந்திரி எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் அரைச்சி அதில் போடணும். அரைச்சிட்டு வரேன். கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பாதி வெந்திருக்கு. இன்னும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். இப்போ பாலை நல்லா கிண்டி விட்டே இருங்க. பாருங்கள், பாலோட கலர் மாற ஆரம்பிக்கும். இன்னும் நல்லா சுண்டணும். ரவா நல்லா வெந்து வரணும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாதாமும் முந்திரியும் அரைச்சாச்சு. அதையும் நம்ம பாலில் சேர்த்துடலாம். நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கப்போ இப்போ நம்ம ஸ்வீட் இல்லாத கோவா அது 1/2 கிலோ வச்சுருக்கோம், போட்டுடலாம். நல்லா உதுத்து போட்டு விட்ருங்க. இதில் ஃபுட் கலர் எல்லோ கலர் என்கிட்ட குங்குமப்பூ இல்லை. அதனால் நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். லேசாக சேர்த்துனா போதும். கட்டி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த உலக்கில் நான் 2.5 உலக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா மில்க் மெய்டும் நம்ம போட போகிறோம். அதனால் சர்க்கரை அளவை குறைச்சிட்டு மில்க் மெய்டு அளவு கூட்டிக்கலாம். போட்டு நல்லா கிண்டணும். சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் பால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி இலகி வரும். அப்போ நம்ம மில்க் மெய்டை கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போது மில்க் மெய்டு ஊற்றிக்கலாம். ஒரு டப்பா ஊற்றிட்டு இன்னொரு பாதி டப்பா ஊற்றுறேன். அப்புறம் சுகரோட அளவை பார்த்துட்டு தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறணும். கிளறிட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஸ்வீட் பத்தலைன்னா அந்த இன்னொரு 1/2 டப்பா இருக்கிறதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை சர்க்கரை வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இனிப்பு பத்தாதனால இந்த வச்சுருந்த 1/2 டப்பாவையும் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ ஏலக்காய் பொடி, ஏலக்காய் ஒரு 2-3 தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வாசம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் போடுவேன். இப்போது நல்லா கொதியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாரா பருப்பை போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறிக்கலாம். கிளறிட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து போட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு போட்டுடலாம். ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஷார்ட்டே ஆனால் போதும். இதை அப்படியே எடுத்து பீர்னியில் போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வறுத்து போட்டதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இது நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஆஃப் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக ஆஃப் பண்ணோம்னா அப்புறம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதையும் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய்,
தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடரு, உப்பு, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்போ வெந்த பருப்பை போட்டு அப்புறம் மாங்காய் போட்டு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றி மாங்காய் போட்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே மாங்காய் வெந்த அப்புறம் புளி ஊற்றிக்கலாம். ஏன்னா முன்னாடியே பருப்பு போட்டோம் அப்படின்னா அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்தோடனே வேக வச்ச பருப்பை எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம், குளிச்சுட்டு வந்து போட்டுட்டு தொழுகணும். ஆம்பளைங்க பள்ளிவாசல் போய் தொழுதுருவாங்க. இன்றைக்கி திடல் தொழுகையும் இருக்குது பெண்களுக்கு. அங்கே போனாக்கா வந்து சமைக்க லேட் ஆயிரும் அப்படின்ட்டு வீட்டிலே நாங்கள் பெண்கள் தொழுதுக்கிறோம். என்னோடய சாரீ இது ப்ளவுஸு. இது வந்து சில்க் சாரீ எடுத்திருக்கேன். அதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலை அப்படிங்கிறதுனால மைசூர் சில்க் எடுத்திருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதனால் இந்த சாரீ இன்றைக்கி போட்டுக்கிறேன். இது வந்து பாப்பாவோட பெரிய பாப்பாவோட சுடிதாரு. இதுக்கு வந்து ஹிஜாப்காக இந்த ஷாலு. இந்த ஷால் வந்து சுடிதாரோட ஷாலு. இது வந்து சின்ன பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷாலு. அவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனோட ட்ரெஸ்ஸு. இன்னொரு பையனோடதும் ஹஸ்பண்டோடதும் போட்டுட்டு தொழுவ போயிட்டாங்க. மாங்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி கம்மியாக ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம மாங்காய் வேறு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்தாப்புல புளியை ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். அந்த பாருங்க மாங்காய் நல்லா வெந்துருச்சு. புளி ஊற்றியாச்சு. உப்பு அரப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மணி கரெக்டாக 9. இப்போ எல்லோரும் தொழுகிறதுக்கு நிற்கிறோம். தொழுதுட்டு அடுத்த வேலையனவோ டிஃபன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய வேண்டியதான். வெங்காய சட்னி பிசைஞ்சாச்சு. தயிர், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு வெங்காயம் பிசைஞ்சாச்சு. ரெடி ஆயிடுச்சு வெங்காயமும். இன்றைக்கி ஈத் பெருநாள் அன்றைக்கி சிக்கன் கிரேவி, ரவா பீர்னி, வெங்காய ரைத்தா, மாங்காய் போட்ட தால்ச்சா, சிக்கன் மஞ்சூரியனுக்கு செய்கிறதுக்கு மேரினேட் பண்ணி சிக்கன் வச்சுருக்கேன். கேப்சிகம், தக்காளி, எலுமிச்சப்பழம், சாஸ் ஊற்றி செய்யலான்ட்டு வச்சுருக்கேன். இது கடைசியாக செய்யலாம். அடுத்து பிரியாணிக்கு சட்டி வச்சு வெங்காயம் வச்சு போட்டிருக்கேன். பச்சை மிளகா, பட்டை கிராம்பு போட்டு தாளித்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நம்ம தக்காளி போடணும். அரிசி நல்லா ஒரு 4 கழுவு கழுவிட்டேன். அரிசி வந்து 4 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. தண்ணி ஊற்றி வைக்கலாம். பாருங்கள், குட்டீஸ் படுத்துகிற பாட்டை பாருங்கள். எண்ணெயை போட்டு வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும், வதங்கட்டும். அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். கறி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 கிலோ கறி, 4 கிலோ அரிசிக்கு 4 கிலோ கறி போட்டிருக்கேன். அதனால் நல்லா கழுவிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கணும். தக்காளி நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கட்டும். கறி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கறியை கழுவி கொண்டுட்டு வந்துட்டேன், இருக்கட்டும். இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பத்தலைன்னா தண்ணி குடிச்சு பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 கை போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ புதினா போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு. இஞ்சி பூண்டு வதங்கினோன்னா கறி போட்டுடலாம். கறி போட்டுட்டு இந்த பட்டை கிராம்பு பொடியையும் போட்டுடலாம். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால உரப்பு வேண்டாம் ஜாஸ்தி. தயிர் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு 10 பழம் பெரிய பழமாக ஊற்றிருக்கிறேன். சாறு புளிஞ்சு தேவைன்னா நம்ம அப்புறம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அது தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம்.
நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசி போடணும். பிரியாணி பவுட்ரு இதில் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது இதில் நெய் வந்து கடைசியாக ஒரு 1/4 லிட்ரு ஊற்றி தம் வச்சுக்கலாம். மூடி போட்டு தம் வச்சுக்கலாம். தம்முக்கு வந்து கொட்டாங்குச்சி போட்டு அனல் போட்டு கங்கு வச்சுக்கலாம். இப்போ தம் வச்சாச்சு. தம் வச்சு முடிச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடை உடைக்கலாம். தம் வச்ச டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ தம்மை எடுத்துக்கலாம். தட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு சாப்பாடை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு நல்லா வந்திருக்கு. சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது. கறியும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. உதிரியாக இருக்குது சாப்பாடு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குட்டி வந்து சாப்பாடு கேட்குது. குட்டிக்கு முதல்ல போட்டுடலாம்.